இன்றைக்கு வடமாகாணத்தில் பாதுகாப்பு படைகள் வசமாக இருக்கின்ற காணிகள் தொடர்பான ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றது. அந்த கலந்துரையாடலுக்கு எங்களுடைய பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசேகர் அவர்கள் கலந்து கொண்டார்கள். எங்களுடைய பிரதி அமைச்சர் ரூபாலி சமரசிங் அவர்கள் கலந்து கொண்டார்கள். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அதே போன்று முப்படைகளை சேர்ந்த தளபதிகள் கலந்து கொண்டார்கள். முக்கியமான இராணுவ அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, எங்களுடைய தெல்லிப்பளை டிஎஸ் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, எங்களுடைய மாவட்ட அரசாங்க அதிபர்கள் கலந்து கொண்டார்கள். அதே போன்று கல்வி செயலாளர் கலந்து கொண்டார்கள். உள்ளிட்ட அனைவர்களோடு இன்றைக்கு இடம்பெற்ற பேச்சுவார்த்தை என்பது மிகவும் ஆரோக்கியமான பேச்சுவார்த்தை. அப்போ அந்த ஆரோக்கியமான பேச்சுவார்த்தையினுடைய நோக்கமே வேறு எதுமல்ல. உண்மையிலேயே நாங்கள் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. மக்களுடைய காணி மக்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம், குறிக்கோள். அப்போ அந்த குறிக்கோளுக்கு ஏற்ப இன்றைக்கு இராணுவ வசமாக இருக்கின்ற காணிகள் தொடர்பாக ஒரு மீளாய்வு செய்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. மீண்டும் மீண்டும் இவைகளுக்கு ஒரு இறுதியான முடிவெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்போ அந்த முடிவினை எடுப்பதற்கான ஒரு கள ஆய்வும் அதே போன்று அது சம்பந்தமான ஒரு கருத்தாடலுமே இன்றைக்கு இடம்பெற்றது. அந்த கருத்தாடல் மூலமாக நாங்கள் நினைக்கின்றோம் எதிர்வரும் நாட்களில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய காணிகள் பெருவாரியாக விடுவிக்கப்படுவதற்கும், அதே போன்று மீதமுள்ள காணிகள் விடுவிக்கப்பட முடியாதா என்பது தொடர்பாக மக்களுக்கு சொல்வதற்கும், முடியுமாக இருந்தால் எவ்வாறு அவைகளை பெற்றுக் கொடுப்பது, முடியாதென்றால் எவ்வாறு அது முடியாது என்கின்ற காரணத்தை முன்வைப்பது, இது தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற காணிகள் தொடர்பாகவும், மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற, வவுனியாவில் இருக்கின்ற, கிளிநொச்சியில் இருக்கின்ற, முல்லைத்தீவில் இருக்கின்ற அனைத்து காணிகள் தொடர்பாகவும் இன்றைக்கு பேசப்பட்டது. இந்த ஆய்வு அறிக்கை அனைத்தையும் நாங்கள் அறிக்கையாக தயாரித்து எதிர்வரும் நாட்களிலே பாதுகாப்பு அமைச்சிடம் ஒப்படைப்பதற்கும், அதே போன்று எங்களுடைய ஜனாதிபதியிடம் ஒப்படைப்பதற்கும், ஜனாதிபதி ஊடாக இதற்கு ஒரு இறுதியான முடிவினை எடுப்பதற்கான ஒரு உரையாடலே இன்றைக்கு இடம்பெற்றது. மிகவும் ஆரோக்கியமான உரையாடல். வெகு கூடிய சீக்கிரம் மக்களுக்கு நல்ல செய்திகளை சொல்வதற்கு முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இல்லை, அந்த இத்தனை ஏக்கர் இல்லை, நாங்கள் மக்களுக்கு இருக்கின்ற விடுவிக்கக்கூடிய அனைத்து காணிகளையும் விடுவிப்பதற்கு தான் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அந்த வகையில் எதிர்வரும் நாட்களில் நாங்கள் விசேடமாக இந்த விமான தளம் சம்பந்தமாகவும், அதே போன்று விமான நிலையம் அமைப்பது தொடர்பாகவும் விமான நிலைய அதிகாரிகளோடு ஒரு உரையாடலை செய்வதற்கு நாங்கள் பார்க்கின்றோம். அதனூடாக அவர்களுக்கு எத்தனை ஏக்கர் நிலம் தேவைப்படுகின்றது, இப்போது இருக்கின்றது எப்படி, அதை விரிவாக்கம் செய்கின்ற பொழுது எவ்வாறு மேலதிகமாக தேவைப்படும், அவைகள் தொடர்பாகவும் நாங்கள் எதிர்காலங்களில் ஒரு உரையாடலை மேற்கொள்வதற்கும், அது மாத்திரமல்ல எங்களுடைய கல்வி அதிகாரிகளோடு தனியாக உரையாடல் செய்வதற்கும் நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். எங்களுடைய விவசாய திணைக்கள அதிகாரிகளோடு அந்த விவசாய நிலங்களை விடுவிக்கப்படுகின்ற பொழுது அவர்களோடு ஒரு நீண்ட உரையாடல் செய்வதற்கு ஆன முடிவுகள் எடுத்திருக்கின்றோம். இந்த முடிவுகள் அனைத்தும் எதிர்வரும் நாட்களில் ஜனாதிபதியிடம் ஒப்படைக்கப்படும். அதன் போது இதுக்கான முடிவினை எடுக்கும். விடிய காலமாக அமைச்சர் கலாலி இந்த பசாவடான் வைத்தியசாலைக்கு இராணுவ கட்டப்பட்ட வைத்தியசாலைக்கெல்லாம் விஜயம் செய்திருக்கார். அது சம்பந்தமாக இல்லை, அது சம்பந்தமாக அவர் எல்லா இடமும் போனார். எல்லா இடம் பார்த்தா எல்லா இடமும் ஒரு நேரடியாக கலை விஜயம் செய்து பார்ப்பதன் மூலமாக, அதாவது சொல்லுவாங்க தானே, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய், என்ன தீர விசாரிப்பதே மெய் என்ற வகையில் அவர் மெய்யான தகவல்களை திரட்டுவதற்காக சென்றிருக்கிறார். மிகவும் ஆரோக்கியம். ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் மாத்திரமல்ல, அனைத்து ஆலயங்களுக்கும் அவர்கள் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு முடிவோடு இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, நான் நினைக்கின்றேன் பலாலியில் இருக்கின்ற எங்களுடைய பாடசாலை கட்டடம் இன்றைக்கு இல்லை. அந்த காணியை விடுவிப்பதற்கும், பாடசாலையை மீள கட்டி கொடுப்பதற்கும், அதே போன்று நீங்கள் சொல்லுகின்ற அந்த ஆலயத்தை விடுவிப்பதற்கும், ஆலயத்தை புதிதாக நிர்மாணிக்கின்ற போது அதற்கு இராணுவம் கூட அதற்கு உதவி செய்வதாகவும் குறிப்பிட்டார். தையீட்டு சம்பந்தமாக எதுவும் பேசப்படவில்லை. அது தையீட்டு தனியான பிரச்சனை.
வீதி விடுவிப்பு குறிப்பாக வெள்ளையராளி வீதி கீரிமலை பருத்தித்துறை வீதி அது கீரிமலை வீதிகள் திறக்கப்படுவதை பற்றி பேசப்பட்டது, வல்லை வீதி சம்பந்தமாக பேசப்பட்டது, எல்லாம் பாசிட்டிவ். දින විශේෂයෙන් ගත්තොත් සාපති සමාවෙන් අද දින විශේෂයෙන් ගත්තොත් යාපනයේ අඩුකාරතුමාගේ ප්‍රධානත්වයෙන් සහ විශේෂයෙන්ම ගත්තොත් වන්නිග දිස්ත්‍රික්කයේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු සමග විශේෂ සාකච්ඡා පැවැත්වුවා. මේ සඳහා නියෝජ්‍ය රාජ්‍ය කමිටුමාත් ඒ වගේම යුද හමුදාපතිතුමා නාවික කමිටුතුමා ඇතුළු ත්‍රිවිධ හමුදාවේ නිලධාරීන් සම්බන්ධ වුණා. මෙහිදී විශේෂයෙන් අපි කතා බහට ලක්ුණේ ඊයේ සහ අද දවස් දෙක තුලදී විශේෂයෙන්ම ගත්තොත් ගරු ජනාධිපතිතුමාගේ උපදේශ පරිදි වන්නි දිස්ත්‍රික්කයේ තුල තියෙන ඉඩම්බල ජනතාවගේ ඉඩම්බල සහ පොදු ඉඩම්බල යුද හමුදා කඳවුරු සහ නාවික හමුදා කඳවුරු තියෙන බවත් ඒවා දීර්ඝ කාලයක් තිස්සේ නැවත වතාවක් ඒ ජනතාව ඉල්ලා සිටින නිසා ගරු ජනාධිපතිතුමා කිව්වා මේ ප්‍රදේශවලට ගිහිල්ලා මේ කඳවුරු වලට ගිහිල්ලා මේ ප්‍රදේශවල තියෙන තත්ත්වයන් සම්බන්ධව හොයලා බලලා මේ වාගේ ආරක්ෂාව තියාගෙන අවශ්‍ය ආරක්ෂාව සපයමින් අනෙකුත් ඉඩම් නිදහස් කිරීම සඳහා අවශ්‍ය ක්‍රියාමාර්ග ගන්න කියලා. ඒ නිසා මේ ඉදිරි දෙකේදීම ඊයේ මන්නාරමත් අද යාපන දිස්ත්‍රික්කයේ විශේෂයෙන්ම කඳුරුට ගිහිල්ලා සිවිල් ජනතාව, දිසාපතිවරු, පාරිශ්‍රමිකවරු එක්ක සම්බන්ධ වෙලා මේක සොයා බැලුවා. මේ සම්බන්ධ වාර්තාව ඉදිරියේදී ප්‍රධානමන්ත්‍රීතුමාට ලබා දීලා දිය හැකි සියලු ඉඩම් නැවත ජනතාවට ලබා දීම සඳහා සාකච්ඡාවක් කරා. Today, any decision to how many acres release, land release? ඔව් දැන් අත්තම ගත්තොත් එහෙම ඊට පස්සේ තමයි මේ වගේ සමහර වගේ ඉඩම් වල නීතිමය ගැටලු තියෙනවා. ඒ වගේම ආරක්ෂාවට අත්‍යවශ්‍ය කාරණා තියෙනවා. ඒ නිසා දැනට අපි නිශ්චිත වශයෙන් අක්කර ප්‍රමාණයක් නම් කරේ නැහැ. නමුත් දිය හැකි සෑම ඉඩමක්ම ජනතාවට දීම සඳහා අවශ්‍ය යෝජනාවක් අද මෙහිදී සම්මත වුණා.
வடக்கு மாகாணத்தில் பாதுகாப்பு படை வசம் உள்ள காணிகளை விடுவிப்பது சம்பந்தமான உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று இன்றைய தினம் வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர, கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க உள்ளிட்ட துறைசார் அதிகாரிகள் பங்கேற்றனர்.